தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, சில ட்ரேடர்ஸ் இந்த இண்டிகேட்டர் ஸ்டாக்ஸில் யூஸ் பண்ண முடியுமா, கேஷ் மார்க்கெட்டில் யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக இந்த ஒரு பிரத்யேகமான வீடியோ. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நிறைய ஸ்டாக்கை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் போட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்ஸுமே நம்ம கவர் பண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் அதை பாருங்கள். ஏன்னா இதில் எல்லாத்துக்குமே ஒரே ரூல்ஸ் தான். நம்ம டிஃப்ரெண்ட் அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பண்ண போகிற விஷயம் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நமக்கு 4 லைன் ஃபார்ம் ஆகும். மேலே 2 லைனு, கீழே 2 லைனு. இந்த மாதிரி பாருங்கள். இப்போ நான் மார்க்கெட் ரன் பண்ணுறேன். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. நமக்கு 4 லைனு ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ 4 லைன் ஃபார்ம் ஆன உடனே நம்மளோட அல்காரிதம் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். எந்த இடத்துல பை எடுக்கணும், எங்கே செல் எடுக்கணும்னு சொல்லி அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். அனலைஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று பை ஆக்டிவேட் ஆகும், இல்லாட்டி செல் ஆக்டிவேட் ஆகும். இப்போ என்ன இருக்குது, பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ பை ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும், இந்த இண்டிகேட்டர் செட்டிங்ஸில் போயிட்டு பை மட்டும் வச்சுக்கோங்க, செல்லை ரிமூவ் பண்ணிடுங்க. பையோட டார்கெட்டை எனேபிள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா டார்கெட் நீங்கள் எனேபிள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த பைக்கும் செல்லுக்கு உண்டான ஆவரேஜ் பாயிண்ட்டை எனேபிள் பண்ணிக்கங்க. இப்போது இந்த 1500 சின்ன வேல்யூங்கிறதுனால நமக்கு ஸ்டாப் லாஸ் 5 பாயிண்ட் 4 பாயிண்ட் கிட்ட வருது. நீங்கள் டைனி எஸ்எல்லோடு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்மால் எஸ்எல் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் க்ளோசிங்கை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எக்ஸிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல சப்போஸ் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுட்டு நீங்கள் ரிவர்சல் என்ட்ரி போகணும். இப்போ 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வருது. நீங்கள் ஒரு 100 ஷேரோ 200 ஷேரோ எடுத்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணி ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒரு 10 பாயிண்ட்னா 100 ஷேருக்கு உங்களுக்கு 1000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக நல்ல ஒரு ஸ்டாக் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இப்போ என்னாச்சு பாருங்கள், நம்ம லோ என்னன்னு பாருங்கள். லோ 1499.95. நம்மளுடைய ஸ்டாப் லாஸ், நம்முடைய என்ட்ரி பாயிண்ட் 1500.40. அதாவது கரெக்டாக நம்மளுடைய பை என்ட்ரி ஆக்டிவேட் ஆகிட்டு ஒரு 10 பைசாவோ 15 பைசாவோ தான் கீழே போயிருக்கு. எவ்வளோ போயிருக்கு, 45 பைசா கீழே போயிருக்கு. நம்மளுடைய என்ட்ரிக்கு அப்புறம் 45 பைசா கீழே போயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டு வந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் வரல. இன்னும் ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய ட்ரேடிங் இதுக்கிட்டேயே முடிஞ்சு போச்சு. சப்போஸ் நீங்கள் ஒரு 100 ஷேர் எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே 30 ஷேரை இந்த ஃபஸ்ட்டு டார்கெட்டில் புக் பண்ணிடுங்க. மீதி உள்ள 40 ஷேரை ஃபஸ்ட்டு டார்கெட்டில் புக் பண்ணிடுங்க. இல்லாட்டி 30 ஷேரை புக் பண்ணுங்கள். மீதி உள்ள 30 ஷேரை 2ஆவது டார்கெட்டில் புக் பண்ணுங்கள். மீதி உள்ள 30 ஷேரை 3ஆவது டார்கெட்டில் புக் பண்ணுங்கள். மீதி 10 ஷேர்னா நீங்கள் ஹோல்டு பண்ணி அன்றைக்கி டே எண்டில் என்ன ப்ராஃபிட் வருதோ அதில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வரலாம். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டில் 40 க்ளோஸ் பண்ணுங்கள், அடுத்த ஒரு 30 க்ளோஸ் பண்ணுங்கள், அடுத்த ஒரு 30 க்ளோஸ் பண்ணுங்கள். இப்படி ஏதாவது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த கால்குலேஷன் படி நீங்கள் வெளியே வந்துடலாம். ஆனால் இங்கே சொல்லக்கூடிய அக்யூரேசி லெவல் என்னென்னா, கரெக்டாக மார்க்கெட் கீழே வரும்போது நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறத எத்தனை மணிக்கு நம்ம சொல்லியிருக்கு, 9:25 நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. 9:25 நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், லைன் சேஞ்ச் ஆகவே இல்லை. இதுக்கப்புறம் இந்த லைன் சேஞ்சே ஆகாது. லைஃப் டைமுக்கு இந்த லைனு சேஞ்சே ஆகாது. ஏன்னா ரீபைன் இண்டிகேட்டர் கிடையாது. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் மட்டும் கொடுத்துருச்சு. செகண்ட் டார்கெட் 1519 அது கொடுக்குமா, அதுவும் கொடுத்துருச்சு. இப்போ மார்க்கெட் நல்ல ஒரு பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதனால் நமக்கு 2 டார்கெட்ஸ் கொடுத்துருச்சு. நம்ம ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்சோண்டு ஸ்பீட் பண்ணிக்கிறேன், டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம், வீடியோ டைமிங்க. இப்போ 3ஆவது டார்கெட் என்னென்னு பார்க்கலாம். 3ஆவது டார்கெட்டு 1528. அது ஹிட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லி நமக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் முக்கியமாக நம்ம தேவை பொறுமை தாங்க. பொறுமை வேணும். நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோமோ அதில் நம்பிக்கை வேணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தைரியமும் வேணும். ஏன்னா இந்த இடத்துல சப்போஸ் நீங்கள் 1000 லாட் எடுத்துட்டீங்க, ஒரு 1000 ரூபா லாஸ் ஆகுதுன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. அடுத்த ட்ரேடில் நீங்கள் எடுத்துக்கூடிய மக்களாக இருக்கணும். பாருங்கள், 3 டார்கெட்டு எவ்வளோ அக்யூரேட்டாக பர்ஃபெக்டாக ஹிட் ஆகிடுச்சு. இப்போ அது 4ஆவது டார்கெட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நம்மளுடைய எம்ஜிஆர் ஜோனில் போயிட்டு பாருங்கள், எம்ஜிஆர் ஜோனில் 4ஆவது டார்கெட்டு சப்போஸ் இருக்குது, மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னா எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம், இதிலையே நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு
அங்கே உள்ள பாட்டம் பாயிண்ட்டுக்கு நீங்கள் அடுத்த ஜோனில் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 4வது டார்கெட்டு இவங்க காட்டுது. சப்போஸ் மார்க்கெட் அது வரைக்கும் போகுது அப்படின்னா 1538 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மார்க்கெட் இன்னும் 2 hours இருக்குது. 12:30 தான் ஆகுது. 3:30 வரைக்கும் மார்க்கெட் இருக்கிறதுனால அது வரைக்கும் போனாலும் போகும். பாருங்கள் மார்க்கெட்டோட பக்காவான என்ட்ரி, சூப்பரான டார்கெட்டு நல்லா போயிட்டே இருக்குது. இப்போ நம்மளுக்கு 4வது டார்கெட்டில் முக்கால்வாசி போயிட்டு ரிட்டர்ன் ஆகுது. மார்க்கெட்டோட எண்டிங்கில் பார்க்கலாம் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி. நான் மார்க்கெட் இன்னும் ஸ்பீட் பண்ணுறேன். இப்போ 2:45 டைம் ஆகிடுச்சு. 3:30க்குள்ளே என்ன ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான், டைமிங் முடிஞ்சு போச்சு. மார்க்கெட்டோட டைமிங்கே முடிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு இன்றைக்கி? கரெக்டாக பை ஆக்டிவேட் ஆகிட்டு 3 டார்கெட்டு ஃபுல்லாகவே நமக்கு கிடச்சிடுச்சு. அவ்வளோதாங்க. இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. இதில் எதாவது கஷ்டம் இருக்கா? ஒரு கஷ்டமும் கிடையாது. இதில் ஒரு கஷ்டமும் உங்களுக்கு கிடையவே கிடையாது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நீங்கள் பண்ண வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற பிளானிங்கில் ஏதோ ஒரு பிளானிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பே பண்ண பிறகு இண்டிகேட்டர் செட்டிங்ஸில் போய்ட்டு இன்வைட் ஒன்லியில் நம்ம இண்டிகேட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டியது தான். ஸோ இது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். எந்த சந்தேகம் இருந்தாலும் 9500009154 95 40 0000 9154 என்ற எண்ணுக்கு கால் பண்ணுங்கள். எங்களுடைய சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.